From Bahubali team, we should thank எல்லாரும் ராஜ்மௌலி சார் தேங்க் பண்ணோம். இந்த மாதிரி படம் வி காட் இந்த மாதிரி படம் எனக்கு நம்ம கொடுத்தாரு. அண்ட் இந்த படம் ஒரு 2.5 years பண்ணோம். 6 months ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணோம். 2 yearsல 380 daysல நான் ஒரு 300 days பண்ணேன். அதில் நிறைய ஆக்ஷன் இருந்தது, சர்ஜரியாக இருந்தது, எல்லாம் இந்த மாதிரி எல்லாம். பட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஒன்ஸ் இன் லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். திஸ் ஃபிலிம் வி ஷுட் தேங்க் ராஜ்மௌலி ஃபார் கிவிங் திஸ் ஃபிலிம். சார் பார்ட் 2 எப்போ வருது? அதான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு. 2016 டெஃபினட்டாக வரும். எப்போ இன்னும் தெரியாது. அப்புறம் படம் ரிலீஸ் ஆன பிறகு மேரேஜ்னு நீங்கள் சொன்னதான் எனக்கு. உங்கள் மேரேஜ் எப்போ? இல்லை அதெல்லாம் ரூமர்ஸ் தான். ஸ்ட்ரெயிட் தமிழ் ஃபிலிம் ஏதாவது? ஆமாம், வந்தால் அந்த மாதிரி நல்ல ஆஃபர் டெஃபினட்டாக பண்ணுவேன். எதுக்கு பண்ண மாட்டேன் சார். அப்புறம் இந்த வர்மா ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு, உங்களுக்கு இதில் ஒரு பெரிய ஷேர் கிடச்சிருக்கு, 46 கோடி சம்பளம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதை பற்றி இல்லை சார், இந்த ப்ரொடியூசர்ஸ் செலவு ரொம்ப 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 பண்ணார். இதுக்குள்ள ஷேர் அவ்வளோ கிடைக்க முடியாது, யாருக்கே வராது. அதெல்லாம் இந்த ப்ரொடியூசர் திஸ் அமௌண்ட் ஆஃப் மனி திஸ் ஸ்பெண்ட் யாருக்கு அவ்வளோ ஷேர் இம்பாசிபிள் வருது. அதெல்லாம் தப்பு தான் சார். இந்த கேரக்டர் 2 கேரக்டர் இருக்குது சார், அப்பா பையன். அந்த 2 தி வே தே க்ரோ அப், ஒரு பிரின்ஸு ஒரு பார்ன் ஆஸ் எ ட்ரைப், தி வே தே திங்க், அது வச்சு தான் ஐ தாட் அபவுட் த கேரக்டர். அண்ட் வி ஹேவ் ராஜ்மௌலி சார் எனிவே. இல்லை சார், எல்லாம் பேசிக் ஸ்டோரி எல்லாம் ரெடியாக இருக்குது. பிகாஸ் இவ்வளோ ரெஸ்பான்ஸ் தமிழ்நாடு, கேரளா, ஹிந்தி இவ்வளோ வரதுக்கு ராஜ்மௌலி வில் ஆல்வேஸ் அந்த ஷூட்டிங்கில் கூட ஹில் ஆல்வேஸ் see the shot பண்ணி he'll try to improvise. He's always like that. ராஜ்மௌலி சார் ஸ்டைலே அப்படி, he always improvise. ஸோ இந்த ரெஸ்பான்ஸ், இவ்வளோ நல்ல ரெஸ்பான்ஸ் வந்தால் மேபி he'll change little for betterment, but the basic story அதுதான் இருக்கும் சார். See, I like lot of directors here. Lot of directors are great directors சார். ரொம்ப இருக்குது சார். சங்கர் சார் இருக்கார், கௌதம் மேனன் இருக்கார், அண்ட் ரொம்ப பேர் இருக்கார். இப்போ லிஸ்ட் சொன்னால் ரொம்ப there are lot of directors in Telugu, Tamil, I like. இல்லை சார், பார்க்கல சார். நீங்கள் தயவு செஞ்சு அந்த படத்தோட பாருங்கள். இந்த படத்தோட மூலக்கதை அடிமை பெண் தான். ஓ சூப்பர் சார், நல்லது தானே சார். எம்ஜிஆர் சார் படம் பண்ணுறோம், அதனால தான் வெற்றிக்கு அது ஒரு காரணமாக கூட இருக்கலாம். நீங்கள் ரம்யா கிருஷ்ணன் பார்த்துருக்கீங்களா? அடிமை பெண். ரம்யா கிருஷ்ணன் கேள்வி, அடிமை பெண் பார்த்துருக்கீங்களான்னு கேட்டேன். பார்த்துருக்கேன். அதோட சாயல் இதில் இருக்கா? இருக்க மாதிரி தான் தெரியுது. நன்றி. ஏன்னா அந்த அடிமை பெண்ணில் பண்டரிபாய் கேரக்டர் தான் அனுஷ்கா கேரக்டர். அதுலேயும் எம்ஜிஆர் அப்பா பையன் 2 வருவாங்க. அதனால தான் சொன்னேன். ஹலோ சார், பிரபாஸ் சார். சார் சொல்லுங்கள். நீங்கள் தமிழ் நல்லா பேசுகிறீங்க, இந்த தமிழ் படத்துக்கு நீங்களே ஏன் டப்பிங் பேசக்கூடாது? இது கொஞ்சம் ஆத்தென்டிக் தமிழ் இருக்குது சார். அது கரெக்டாக சொல்லன்னா கரெக்டாக இருக்காது. ఎందుకంటే பிகாஸ் ப்ரெசென்ட் தமிழ்னா ஓகே, பிகாஸ் இட் இஸ் 1000 years பேக். அது சத்யராஜ் சாருக்கு கஷ்டமாக இருந்தது. நான் இப்படி தேங்க்யூ. இது சத்யராஜ் சார் கூட பிஃபோர் ஒரு படம் பண்ணேன், மிர்ச்சி. எனக்கு நல்ல பெரிய ஹிட் ஆயிடுச்சு. என் அப்பா பண்ணார், அப்போவே க்ளோஸ் ஆகிட்டோம். ராஜ்மௌலி சார் சத்யராஜ் சார் சொல்கிறான்னா அப்போவே கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன். இப்போ என்ன சத்யராஜ் சார் ஃபோன் பண்ணாரா, நாளைக்கு ராஜ்மௌலி சார் சென்னை வர்றாரு, கதை சொல்கிறாரு, எப்படி இருக்கும்னு. நான் என்ன சொல்ல எனக்கு புரியல. அந்த ஷார்ட் இருக்குல்ல, இல்லைண்ணா சார் நீங்கள் கேளுங்க சார், நீங்கள் கேளுங்க சார், எதுக்கு இப்படி கேட்குறாருன்னு அவர் கூட ஒரு டவுட் வந்துச்சு. ஸோ ராஜ்மௌலி சார் சொன்னார், அது ஒரு ஷார்ட் இருக்குது சார், கால் இப்படி வைக்கணும்ன்ட்டு, நீங்கள் கதை சொல்லுங்கன்னு சொன்னார். கதை கேட்டேன் சார், இந்த ஷார்ட் தான் ஹைலைட் சார்ன்னு சொன்னார். சத்யராஜ் சார் ஃபோன் பண்ண, ராஜ்மௌலி சார் ஃபோன் பண்ண, சார் என்ன சார் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க சார், இந்த மாதிரி ஷார்ட் அசில் ஐ டோல்ட் ராஜ்மௌலி சார் சொல்லாதீங்க சார், அவர் பெரிய ஸ்டாருங்க, சொல்லாதீங்கன்னா இல்லை வில் ஜஸ்ட் ட்ரை. பட் சத்யராஜ் சார் த வே ஹி ரெஸ்பாண்டட். அந்த டே ஷூட்டிங் எனக்கு இருக்க டென்ஷன் அந்த ஹோல் ஷூட்டிங்கில் எப்போ இல்லை. ராஜ்மௌலி சார் கேட்டால் தெரியும், ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு அந்த ஷார்ட் பண்ணது. ஆனால் இப்போ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, நான் பேசணுன்ட்டு மறந்துட்டு வந்துட்டேன். பேசிக்காக இங்கேருந்து மேக்ஸிமம் படங்கள் தெலுங்கில் டப் ஆகுது. இப்போ ரஜினி சார்லேருந்து எல்லா சூர்யா சார், கார்த்திக் சார், விக்ரம் சார், எல்லா படங்களுமே தெலுங்கில் பெருசாக டப் ஆகிட்டுருக்கு. பெரிய ரெவன்யூ அங்கேருந்து இங்கே வந்துட்டுருக்கு. ஸோ நம்மளுக்கு பட்ஜெட் எக்ஸ்ட்ரா கிடைக்குது. இப்போ சங்கர் சார் படம் எடுக்கிறாங்க, இல்லை எந்த டைரக்டர், ஒரு லிங்குசாமி சார் பையா அங்கே மிகப்பெரிய ஹிட்டு.
இப்போ ஒரு காம்பினேஷன் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸஸ் பட்ஜெட் ஒன்று கிடைக்குது. இன்னொரு 10 கோடிக்கு எக்ஸ்ட்ரா எடுக்கலாம், இல்லை 20 கோடிக்கு மேலே எடுக்கலாம், இல்லை 30 கோடி நம்மளுக்கு பட்ஜெட் கிடைக்கும். ஸோ அந்த ஸ்பேஸ் வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்கு இது வரைக்கும் இல்லை. நம்ம விஜயசாந்தி மேடம் படம் பார்த்துருக்கோம், டாக்டர் ராஜசேகர் சார் படம் பட் அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள். இப்போ ரீசெண்டாக இந்த 20 வருஷமாக எந்த அதர் லாங்குவேஜ் படத்தையும் நம்ம பெருசாக அக்செப்ட் பண்ணல. இது ஃபஸ்ட்டு விஷயம் தேங்க் பண்ண வேண்டியது ராஜமௌலி சார் வந்து கான்ஃபிடென்ஸ் வச்சு இந்த படத்தில் ஒவ்வொரு ஃப்ரேமுமே தெலுங்கில் தனியாக ஷூட் பண்ணியிருக்காங்க, தமிழ் தனியாக ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த லாங்குவேஜ் வந்து லிப்பு வந்து கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக. அது இவ்வளோ பெரிய ஸ்கேலில் ஒரு படம் பண்ணுறப்ப, ஒரு சாதாரணமாக ஒரு படம் எடுக்கிறப்ப நம்ம 2 ஷாட் எடுக்கிறது வந்து சகஜம். பட் இந்த ஸ்கேலில் ஒரு படத்தில் அந்த மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்து இது தமிழில் நேரடி படமாக வரணும்னு நினச்சி பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு ராஜமௌலி சாருக்கும், அந்த காஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிவிட்டு இதை வந்து செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்த ப்ரொடியூசர் ஷோபு சார், பிரசாத் சாருக்கும் ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணிக்கணும். ஏன்னா அதனால தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இப்போ நம்ம தியேட்டரில் நம்மளுக்கு அந்த ஃபீல் கிடைக்குது, இல்லைன்னா டப்பிங் படம் மாதிரி தெரிஞ்சிடும். ஸோ அந்த ஒரு விஷயம். அதே மாதிரி ஒரு எனி லாங்குவேஜ் ஃபிலிம் எந்த கிரியேட்டராக வேணா இருக்கட்டும், அது தெலுங்கு டைரக்டராக இருக்கட்டும் இல்லை தமிழ் டைரக்டராக இருக்கட்டும், அங்கேயும் எல்லா இடத்துலையுமே ஒரு குரூப் இருக்குது. இது தமிழ் படம்பாங்க, இது தெலுங்கு படம்பாங்க. ஆனால் படத்துக்கு அந்த டிஃப்ரென்ஸே கிடையாது. நீங்கள் தியேட்டர் போய் ஆடியன்ஸோடு உட்கார்றப்ப நம்மளை என்டர்டெயின் பண்ணுதா இல்லையா, இது மட்டும்தான் பாயிண்ட்டு. ஸோ அந்த பாயிண்டில் வந்து இது எல்லா ஊர்லேயுமே பிரச்சனை வரும். ஹிந்தி போனால் தமிழ் சவுத் இந்தியன் வந்துட்டாம்பாங்க. ஸோ அதெல்லாம் கணக்கு கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், தமிழக ஆடியன்ஸுக்கு எல்லாருக்கும் அந்த டவுட் இருந்துச்சு, தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் நம்மளை அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னு ஒரு ஏக்கம் இருந்துச்சு. அது இந்த படம் உடைச்சிருக்கு. இனி தொடர்ந்து நல்ல கண்டென்ட்ஸ் வந்து டெஃபினட்டாக தமிழ் ஆடியன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அதுக்கான டோர்ஸை வந்து இந்த படம் திறந்து விட்ருக்குன்னு நம்புகிறோம். நன்றி. ஆமாண்ணா, அதுதான் இருக்குது. இப்போ பேசிக்காக இப்போ பேசிகிட்டு இருந்தோம். இப்போ ரம்யா கிருஷ்ணன் மேடம் அந்த கேரக்டர் இருக்குல்ல, சிவகாமிங்கிற கேரக்டரும் அனுஷ்கா கேரக்டர் தேவசேனைங்கிற கேரக்டரும் வந்து அவங்க ஒரு கதை சொல்கிறப்பவே, தெலுங்கு வெர்ஷன் கதை சொல்கிறப்பவே இவங்களோட ரூட்ஸ் வந்து தமிழ் ரூட்ஸ்லேருந்து தான் வர்றாங்க அப்படின்னு சொல்லி தான் கதை சொல்லியிருக்காருங்க. இப்போ இதில் இந்த கனெக்டெல்லாம் இருக்கங்காட்டி எங்கள் அப்பா ஏடிஎம்கேக்காரரு, எம்ஜிஆர் ரசிகருங்க. அதனால் பயங்கர ஹாப்பி ஆகிட்டார். இந்த படம் பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஃபஸ்ட் டேவே 3 தடவை ரிப்பீட் பார்த்துருக்காரு. కண்டிపానా థ్యాంక్స్. ప్రభాస్ గారు పార్ట్ 2లో మేము ఏం ఎక్స్పెక్ట్ చేయొచ్చు బాహుబలి సినిమా గురించి? ఏం ఎక్స్పెక్ట్ చేయొచ్చు అంటే ఇంకా ఎలా ఉంటుంది పార్ట్ 1తో పోలిస్తే పార్ట్ 2 మేము ఏం ఎక్స్పెక్ట్ చేయొచ్చు? రాజమౌళి దీనికంటే బెటర్ తీయడానికి ట్రై చేస్తాడు. సో మీరు 1 ఇయర్లో సినిమా చూస్తారు.